எல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய்காட்ட அல்லிக் கமலம் முகங்காட்டும் கழனி அழுந்தூர். இந்த தேரெழுந்தூர்ல இருக்கிற கழனிகள், நெற்களஞ்சியங்கள், நெல் வயல்களை போய் பார்த்தால் அங்கெல்லாம் தண்ணீர் சலசலத்து ஓடுகிறதாம். நெல்லில் குவளை கண்காட்ட, நெல் வளர்ந்திருக்கிறத பார்த்தால் அங்கே குவளை கண்காட்டும். அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் அவர்களுடைய கண் எப்படி இருக்குமோ அத நெல் பக்கத்தில் இருக்கிற கருணைதில் புஷ்பம் எல்லாம் காட்டுமா. நீரில் குமுதம் வாய்க்காட்ட, நீரில் இருக்கிற குமுதத்தை, அதாவது அரக்க ஆம்பல் புஷ்பம், அதை பார்த்தால் ஊர் பெண்களுடைய வாயை பார்க்கிறா போல இருக்குமாம். அல்லி கமல முகங்காட்டும், அங்க இருக்கிற கமல புஷ்பங்களை பார்த்தால் ஊர் பெண்களுடைய முகத்தையே பார்க்கிறா போல இருக்குமா. அப்போ கழநீர கூட பெண்களுடைய அழக காணுகிற அளவுக்கு ஊர் வளத்தோட அந்த காலத்தில் இருந்ததல்லவா. அந்த வளமெல்லாம் இன்றும் உண்டு. அந்த வளத்தோட திவ்ய தேசம் உண்டு. அதற்கு திருப்பணி செய்யப்பட்டு சம்பரோக்ஷணம் செய்யப்பட்டு சில ஆண்டுகள் ஆகிவிட்டபடியால் அத்தை செப்பனிட்டு புனருத்தாரணம் பண்ணி பெருமாளுக்கு உயர்ந்த சம்பரோக்ஷணத்தை பண்ண வேண்டும் என்கிற ஆசையோடே திருப்பணி தொடங்கி இருக்கிறார்கள். ஊர் மக்களும் பெரியோர்களும் அறிந்தோர்களும் சான்றோர்களும் திவ்ய தேசத்து கைங்கரிபரர்களும் எல்லாருமாக சேர்ந்து இந்த திவ்ய தேசத்தை அழகுற மறுபடியும் பொலிவுறச் செய்ய வேண்டும். இது அடியானான பக்தன் ஒருத்தருத்தனுக்கும் கடமையாயிற்றே. அதைத்தான் இப்போது செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். இந்த திவ்ய தேசத்தை பற்றி மேலும் எல்லாரும் தெரிந்து கொண்டு என்னென்ன திருப்பணிகள் நடக்கின்றன என்பதையும் விசாரித்துக் கொண்டு அவசியம் ஓரொரு திருப்பணியில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். இத்திருப்பணியிலே கலந்து கொண்டு பெருமானுடைய அனுகிரகத்துக்கும் ஆட்பட வேண்டும். திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய இந்த 10 போஷரங்களை சொல்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்ங்கிறத கடைசி போஷரத்தில் பலஸ்ருதியாலே தெரிவிக்கிறார். தமிழ் மாலை சொல்ல பாவம் நில்லாவே. என் 10 போஷரங்களை சொன்னால் பாவம் நில்லாது. திருப்பணியில் கொண்டோம் என்னால் பாவங்கள் நிற்காது. ஒலிகடல் சூழ் உலகாழ்பவர்களாய், ஒலிகடல் சூழ்ந்திருக்கிற உலகத்தையே ஆள்கிற அளவுக்கு பெயரும் புகழும் கிட்டும். வெண்குடைக்கு மகிழ்ந்து, ஒரு சக்கரவர்த்தி எப்படி வெண்குடைக்கு இருப்பனோ, இந்த திவ்ய தேசத்தை சேவித்து திருமங்கையாழ்வார் பாசுரம் சொல்லுபவனுக்கு அந்த பெருமை கிடைக்கும். ஆக இவ்வுலகத்திலேயும் நன்றாக வாழ்ந்து கடைசியாய் முழு தாழ்வர் வானுலகே, வானுலகத்தையும் ஆளக்கூடிய பெருமையை இந்த திவ்ய தேச எம்பெருமான் கொடுக்கிறான். செங்கலமல்லவல்லி தாயாரோடைய சேவை சாதிக்கிற எம்பெருமான், அவள் திருவடியை நாம் பற்றிக் கொண்டு பெருமானுடைய திருவடியை பற்றினோம் என்னால் கிடைக்காதது எடுண்டு. செங்கமல திருமகளும் புவியும் செம்பொன் திருவடியின் இணை வருட முனிவரேத்த வங்கமலி தடங்களுள் அனந்தன் என்னும் வரியரவின் அனைத்துடிந்த மாயோன் காண்மின் என்று திருமங்கையாழ்வாரே சாதிக்கிறார். அப்பேற்பட்ட திருத்தல திருப்பணியில் எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டும். இந்த திவ்ய தேசத்துக்கே உண்டான மங்கள ஸ்லோகம் காவேரியாக தட்சிணே தீரே பூர்வாம்போதேஸ்து பশ্চিமே சப்தயோஜன விஸ்தீர்ய கிருஷ்ணாரண்யாய மங்களம். இது கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னே பெயர் பெற்றது. இந்த திவ்ய தேசம் பல்லாண்டு மங்களமாக இருந்து ஆமருவி அப்பன் கோசகன் தேவாதிராஜனான் எம்பெருமான் அடியார்கள் எல்லாருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். செங்கன் திருமகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று சொல்லி அமைகிறேன்.